இந்த எலெக்ஷன் இப்போ தேவையா? மக்களுக்கு வேணால் கொஞ்சம் பணம் வரலாம், அது வந்து ஒரு டெம்ப்ரரி ரிலீஃப் உங்களுக்கு இந்த ஓட்டுக்காக. பட் இது வந்து இந்த எலெக்ஷன் இப்போ தேவையான்னு சொன்னால் கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ உலகம் எங்கும் உலகத்திலேயே இந்த போர், ஒரு பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லா நாடுகளுக்கும் இன்றைக்கி கச்சா எண்ணெயும் ப்ளஸ் கேஸ் வந்து தட்டுப்பாடு இருக்கிறது. இந்த எலெக்ஷன் இப்போ தேவையானா என் கடவுள் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், ஏதோ ஒரு அதிசயம் நீ பண்ணு கடவுளே, இது வந்து தேவையில்லை மக்களுக்கு, இது ஒரு வீண் செல்லு. மக்கள் அப்பாவிங்க தான். ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் அவங்களோட திமிருக்கு, அவங்களோட அகங்காரத்துக்கு இவ்வளோ அயோக்கியத்தனமும் பண்ணிட்டுருக்காங்க. எப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மூடி மறைக்க வைக்கிறதுக்கு, இந்த திசை திருப்பதற்கு இந்த ஒரு தேவையில்லாத ஒரு போரை ஈரானுடன் ஒம்பிழுத்திருக்காங்க. இது தேவையானா கண்டிப்பாக தேவையில்லைன்னா கஷ்டப்படுறது யாருன்னா பாமர மக்கள். இது நல்லதானா கிடையாது. இப்போ வந்து அரசியல் கட்சிகள் எவ்வளோ காசு செலவு பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே புரியல, உங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஒருத்தன் ஒரு தொகுதிக்கே 100 கோடின்னு சொல்கிறான். அப்போது 100 கோடி ஒரு தொகுதிக்கு இவங்க இதெல்லாம் கட்சிக்காரன் ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிறது. இது வந்துட்டு பாவம் மக்களுக்கு கூட போகாது உண்மைக்கு. அப்போ வந்துட்டு இது தேவையானா கண்டிப்பாக தேவை கிடையாது. தன்னோட ஒய்ஃபை இவ்வளோ அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க அந்த கட்சிக்காரங்க. அதுக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், இட்ஸ் நாட் வர்த்துட்டுன்னா, ஏன்டா பரதேசி, நீ அந்த பெண்ணோட 27 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த பிள்ளைங்க என்னடா தப்பு பண்ணாங்க? அறிவு இருக்குதா அவனுக்கு? அந்த ஒரு இவளோட சுற்றிக்கிட்டு அவன் ஒரு ஊடுகாலி, நீ ஒரு ஊடுகாலன், 2 பேரும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட்சி பண்ண போவீங்களா? வணக்கம் கீதா டிவிஎன் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போது இந்த எலெக்ஷன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த அபவுட் 3 நாள் முன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் இப்போ தேவையா? மக்களுக்கு வேணால் கொஞ்சம் பணம் வரலாம், அது வந்து ஒரு டெம்ப்ரரி ரிலீஃப் உங்களுக்கு இந்த ஓட்டுக்காக. பட் இது வந்து இந்த எலெக்ஷன் இப்போ தேவையான்னு சொன்னால் கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ உலகம் எங்கும் உலகத்திலேயே இந்த போர், ஒரு பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லா நாடுகளுக்கும் இன்றைக்கி கச்சா எண்ணெயும் ப்ளஸ் கேஸ் வந்து தட்டுப்பாடு இருக்கிறது. நிறைய இடத்துங்களில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த சின்ன சின்ன தேநீர் விடுதி, இந்த இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குது, இந்த மெஸ்கள் எல்லாமே. நான் வந்துட்டு சென்னையிலேருந்து வரும்போது அன்றைக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாலே இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே மெட்ராஸ் சிட்டியில் இருக்கும் நிறைய பெட்ரோல் பங்க்கில் ஒரு 50-100 கார் நின்றுட்டு இருந்துச்சு பெட்ரோல் டீசலுக்காக. பட் ஹைவேயில் அந்த பிரச்சனை இல்லை. பட் இப்போ எப்படி இருக்குதோ தெரியாது, ஏன்னா இது ஒரு வாரமான முன்னால். அப்போ வந்துட்டு இந்த எலெக்ஷன் இப்போ தேவையானா என் கடவுள் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், ஏதோ ஒரு அதிசயம் நீ பண்ணு கடவுளே, இது வந்து தேவையில்லை மக்களுக்கு, இது ஒரு வீண் செலவு. ப்ளஸ் வந்துட்டு அங்கே வந்து அவ்வளோ பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்கூலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 ப்ளஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் வித் நம்பர் குழந்தைகள் இறந்துருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பிரதம மந்திரி ப்ளஸ் நம்ம வெளியுறவு மந்திரி எல்லாமே அந்த குழந்தைகள் செத்தப்போ ஒரு எதிர்ப்பு கூட சொல்லலை. அந்த ஈரான் நாட்டு அவங்க மத தலைவர், அவங்க நாட்டின் தலைவர் வந்துட்டு இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த பாம்ஸால் சாவடித்தாங்க. அதுக்கும் ஒரு இது சொல்லலை, அங்கே போய் கையெழுத்து கடை போகலை நம்ம பிரதம மந்திரி. அப்போ எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த நாடு நம்மளுக்கு நல்லது செய்யும்? நான் என்னோட கணிப்பு என்னென்னா, இந்திய மக்களோ எந்த நாட்டு மக்களும் கெட்டவங்க கிடையாது. ஓகே, மக்கள் அப்பாவிங்க தான். ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் அவங்களோட திமிருக்கு, அவங்களோட அகங்காரத்துக்கு இவ்வளோ அயோக்கியத்தனமும் பண்ணிட்டுருக்காங்க. எப்படின்னா, அவங்க பதவியில் இருக்கிறதுக்கு மக்களை முட்டாளாக்கி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, மதம் பேர்லேயும் மொழி பேர்லேயும். என்ன சொல்கிறது, இதெல்லாம் தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. இப்போது ஈரான் வந்து பேசிக்காகவே குவைட்டாக தான் இருந்திருக்காங்க. இது வந்துட்டு வேணும்ட்டு இஸ்ரேலும் இந்த ட்ரம்ப் அண்ட் நம்ம நாட்டு பிரதம மந்திரி கூட இதில் இன்வால்வ்டு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மூடி மறைக்க வைக்கிறதுக்கு, இந்த திசை திருப்பதற்கு இந்த ஒரு தேவையில்லாத ஒரு போரை ஈரானுடன் ஒம்பிழுத்திருக்காங்க.
இது தேவையானா கண்டிப்பாக தேவையில்லைன்னா கஷ்டப்படுறது யாருன்னா பாமர மக்கள். மக்கள் உலகம் எங்கும் பாருங்க, ஈவன் அமெரிக்காவில் மக்கள் பாவம் அப்பாவிங்க. அமெரிக்கா மக்களை நம்ம திட்டக்கூடாது. திட்ட வேண்டியது யாருன்னா அந்த ஆட்சியாளர்கள். இவங்க எல்லாருமே டேக்ஸ் கட்டுறாங்க பாவம். அந்த நாட்டில் நம்ம நாட்டை விட கொடுமை. ஏழை மக்கள் வந்துட்டு வீடு வாசல் கூட இல்லாமல் அந்த குளிரில் வெளியே படுத்துக்கிட்டு காரில் படுத்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் டவுன் சவுத்தில், தட் இஸ் தெற்கு இந்தியாவில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு குளிரும் வெயில் அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்காது. பட் அந்த நாட்டில் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அப்போது அந்த மக்கள் பாவம் அவங்க வந்துட்டு இந்த அரசியல் தலைவர்கள் செய்யும் திமிர் என்ன சொல்கிறது, திமிர் பேச்சுக்கும் திமிர் அவங்களோட அகங்கார எண்ணத்துக்கும் மக்கள் பலிக்கடாகிறாங்க. இது தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு ஸ்டேட் அசம்பிளி அது வெஸ்ட் பெங்காலுக்கு அஸ்ஸாம் அண்டு தமிழ்நாடு, கேரளா அண்டு பாண்டிச்சேரி தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. இதை தள்ளி போடலாம். இதை வந்துட்டு எதுக்காக அவ்வளோ அவசரப்பட்டு அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. இது நல்லதானா கிடையாது. இப்போ வந்து அரசியல் கட்சிகள் எவ்வளோ காசு செலவு பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு யாருக்குமே புரியல, உங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஒருத்தன் ஒரு தொகுதிக்கே 100 கோடின்னு சொல்கிறான். அப்போது 100 கோடி ஒரு தொகுதிக்கு இவங்க இதெல்லாம் கட்சிக்காரன் ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிறது. இது வந்துட்டு பாவம் மக்களுக்கு கூட போகாது உண்மைக்கு. அப்போ வந்துட்டு இது தேவையானா கண்டிப்பாக தேவை கிடையாது. அப்போது யாருக்காக இதெல்லாம் நடக்குது? நாட்டு நலன் கிடையாது. இது வந்து அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பதவியில் நீடிக்கிறதுக்காக இந்த இவ்வளோ அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் அதுதான் ஒரு மனிதாபிமானம் இருக்குதா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த எலெக்ஷன் இன்றைக்கி தேவையான இவ்வளோ செலவு தேவைன்னா கண்டிப்பாக தேவையில்லை. மக்களுக்கு இது தேவையே கிடையாது. ஆனால் அரசியல் கட்சிகள் எல்லாருமே ரொம்ப பிஸியாகவே ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இதில் வந்துட்டு இந்த தாவேக்காவோட விஜய் வந்து ஞாயிற்றுக்கிழமை, தட் இஸ் ஆன் போன ஞாயிற்றுக்கிழமை 4 நாளுக்கு முன்னால் டெல்லிக்கு போய் இவங்க வந்து பிஜேபிக்காரங்க வந்து அவனை மிரட்டியிருக்காங்க அலையன்ஸில் சேர சொல்லி. இவனே ஒரு பைத்தியக்காரன். இந்த பைத்தியத்தை வந்து அவங்க சேர்த்திக்க சொல்கிறாங்க. அவங்க சேர்த்திக்கிட்டா அவங்க எப்பேற்பட்ட அயோக்கியர்கள்னு பாருங்கள். ஏன்னா ஒரு 40க்கு மேலே ப்ளஸ், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் நாட் கரூர், மற்ற எல்லா ஊர்லேயும் அந்த அவங்க எங்கெல்லாம் மீட்டிங் நடத்துனாங்களோ மக்கள் செத்துருக்காங்க. அப்போ அந்த மக்களோட உயிருக்கு எதுனா ஒரு மரியாதை இருக்குன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த தன்னோட ஒய்ஃபை இவ்வளோ அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க அந்த கட்சிக்காரங்க. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், இட்ஸ் நாட் வர்த்துட்டுன்னா, ஏன்டா பரதேசி, நீ அந்த பெண்ணோட 27 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த பிள்ளைங்க என்னடா தப்பு பண்ணாங்க? அறிவு இருக்குதா அவனுக்கு? அந்த ஒரு இவளோட சுற்றிக்கிட்டு அவன் ஒரு ஊடுகாலி, நீ ஒரு ஊடுகாலன், 2 பேரும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட்சி பண்ண போகிறீங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த அமித்ஷாக்கெல்லாம் இந்த மாதிரி பரதேசிங்க மீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அது த்ரிஷா என்ன பெரிய கிழிச்சிட்டா எனக்கு தெரியாது. அது வந்து அவர் ஹோம் மினிஸ்டர் டைம் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் அந்த ஜெயலலிதாவோட பொண்ணுன்ட்டு ஒன்று வந்துச்சு. அதை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து டைம் கொடுத்தாரு. எதுனா இந்த இவன் செஞ்ச வேலை செங்கோட்டையன். அப்போ இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இந்த அமித்ஷா மாதிரி மந்திரிகள் எல்லாம் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஈவன் நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி ஆட்களை தான் பார்ப்போம். இந்த ப்ராத்தல் நடத்துகிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்ககிட்ட நம்மலாம் யாருமே நாங்களாம் உங்கள்கிட்ட ஃபேவருக்கே வரமாட்டோம். நாங்கள் வந்தோன்னா மக்களுக்கு ஏதோ பிரச்சனைனா அந்த மக்கள் பிரச்சனையை உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு தான் வருவோம் அப்பாயின்மெண்ட் கேட்குறது. புரியுதுங்களா? இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பொருளாதாரம் இவ்வளோ மோசமாக இருக்குது. இன்றைக்கி கச்சா எண்ணெய் இது பெட்ரோல் டீசல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. கச்சா எண்ணெய் நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு வரதில்லை. அங்கேருந்து ஹோம்ஸ்ட்ரேட் வந்து மூடி வச்சுருக்கிறாங்க ஈரான் அவங்களோட அதிபர். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நம்ம நாட்டு பிரதம மந்திரி என்ன பண்ணணும், அவங்களோட கூப்பிட்டு பேசி எப்படி வெந்த மூஞ்சி வச்சு பேசுவார். ஏன்னா 2 நாளுக்கு முன்னால் 28ஆம் தேதி February 26ஆம் தேதி இவர் வந்து இஸ்ரேலில் போய் டான்ஸ் ஆடிட்டு அங்கே வந்து ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் எல்லாம் பேசிட்டு, அப்போ அவங்களுக்கு தெரியாமையாக இருந்திருக்கும் இந்த இது சூழ்ச்சி நடக்க போகிறது. அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அந்த ஒரு இந்த போர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மூடுறதுக்கு தான் இவ்வளோ அயோக்கியத்தனமும் இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறார்கள்.
அதில் மக்கள் நீங்களும் யோசித்து சிந்திச்சு உணர்ச்சி வசப்பட்டு இந்த எலெக்ஷனில் நீங்கள் போய் ஓட் போடுறதுனா நோட்டாக ஓட் போடுங்க. அதுதான் பெஸ்ட். ஏன்னா எந்த ஒரு கட்சியும் நேர்மையான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா வேட்பாளர்கிட்டையும் இன்க்ளூடிங் தாவேக்கா இப்போ வந்து 2 கோடி 3 கோடி 4 யாருக்கு அந்த 2 கோடி 3 கோடி இருக்கும்? ஐதர் ஒரே பணக்காரனாக இருக்கணும், இல்லாட்டி அரசியலில் கொள்ளடிச்சு சம்பாதிச்சு மந்திரி எம்எல்ஏ அவனுக்கு தான் திருப்பி பணத்தை போய் கட்டுவாங்க. ஒரு சாதாரண நியாயமாக வாழ்கிற நபரால் 2 கோடி 3 கோடி எலெக்ஷன் செலவு பண்ண முடியும்னா முடியாது. 2 கோடி 3 கோடிலாம் பத்தாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் 100 கோடி செலவு பண்ணுறதுக்கு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது மக்கள் இது தேவையான நீங்களும் இந்த பாவத்தில் பங்கு எடுத்துக்காதீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த தடவை ஒரு அதிசயம் நடக்காட்டி, ஒரு சித்தர் ஆட்சி வராட்டி கண்டிப்பாக தமிழ்நாடு அண்ட் ஆல் வேர்ல்டு ஓவர் அங்கே வந்து பிரச்சனை இருக்க போது. வேர்ல்டு ஓவர் இந்த பட்னி, இந்த இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்க போகுது. அதில் நீங்கள் தான் யோசித்து சிந்திச்சு நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க போகுது. ஆனால் இந்த எலெக்ஷன் இப்போ தேவையில்லை. இந்த டைம் இப்போ வந்து இந்த எலெக்ஷன் தேவையில்லை. அதை தள்ளி போடலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எமர்ஜென்சி கடை டிக்ளேர் பண்ணலாம், தப்பியே கிடையாது. ஏன்னா வேர்ல்டு ஓவர் இட்ஸ் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதில் ரொம்ப உங்கள் பணத்தெல்லாம் வீண் செலவு பண்ணாமல் சேமித்து வைங்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்ட காலங்கள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. நன்றி, வணக்கம். கீதா டிவியன் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.